இன்றைய ஆத்மீக தேன். இன்று தினத்தின் தியானத்திற்காக சங்கீதம் 24:5 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். ஆம் பிரியமானவர்களே, எவர் ஒருவர் கர்த்தருடைய பர்வதத்தில் நாட்டப்பட்டு உத்தமனாய் ஜீவித்தோ அநியாயத்திற்கு தன் கைகளை நீட்டாதபடிக்கு பொருத்தனையை நிறைவேற்றுவதில் உண்மை உள்ளவனாய் இருக்கின்றானோ அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் தேவனுடைய சமூகத்தை தேடி அவருக்கு ஏற்ற வண்ணமாய் ஜீவிக்க விசாரித்த அவருடைய சமூகத்தை நாடுகின்ற யாக்கோப்பின் சந்ததியாய் கூடாரவாசியாய் இருக்கின்றபடியால் என் தேவனாகிய கர்த்தர் தாமே அவனை ஆசீர்வதித்த தன்னுடைய இரட்சண்யத்தினால் அலங்கரித்த அவனுடைய பாதைகளில் நீதினால் உண்டாகும் சகலவித நன்மைகளையும் அவனுடைய வழிகளில் பொழிய பண்ணுகிறவராய் இருக்கின்றார். ஆம், இன்று தினத்திலும் கர்த்தரை தேடுகிறவனாயிரு. அவருக்கேற்ற காரியங்கள் என்ன என்பதை விசாரித்து ஆராய்ந்து அறிந்து அவருக்கு உகந்ததை செய்கின்றவனாயிரு. அப்பொழுது என் தேவனுடைய ஆசீர்வாதம் உன் மேலும் உனக்குண்டான எல்லா பிரயாசத்தின் மேலும் என் தேவன் உன்னை ஆசீர்வதித்து தம்முடைய நீதி நிமித்தம் உன்னை நடத்தி செல்லுவார். என் ரட்சிப்பின் தேவன் உன்னோடு இருக்கும் பொழுது தீங்குகளிலிருந்து விலக்கி உன்னை வழி நடத்துவார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பிக்கிறவர்களுக்கு உம்முடைய சமூகத்தில் வாசம் பண்ணும் மேன்மையான பாக்கியத்தை தந்திருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. அந்த தினத்திலும் உம்முடைய சன்னிதானத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சித்தா உண்மையே ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டியதான நல்லாசிரை பொழிந்தருளுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.